Hello friends, welcome to Nallai Lovers. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பிள்ளைங்க வந்து படிப்பில் சிறந்து விளங்கி வருவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு இப்போ நீட் எக்ஸாம் வந்து வரும். அந்த நீட் எக்ஸாமில் நம்ம பிள்ளைங்க வந்து நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு ஒரு சில வழிமுறைகளை வீட்டில் நம்ம பின்பற்றினா நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல மார்க் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. இந்த வீடியோவில் வந்து நம்ம அந்த மாதிரி ஒரு சில 2-3 வழிமுறைகளை வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்கள் பிள்ளைங்கள் வந்து கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன நம்ம பண்ணோம் அப்படின்னு சொன்னால், அதாவது பிரதோஷ கால வழிபாடு. இப்போ வந்து நம்ம பெரும்பாலும் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், பிரதோஷம் அப்படின்னாலே அது சிவபெருமானுக்கு உகந்தது அப்படின்னு தான் நம்ம வந்து நினச்சிட்ருக்குறோம். அது சிவபெருமானுக்கும் உகந்தது தான். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னு சொன்னால், அந்த பிரதோஷ நேரத்தில் சரஸ்வதி அம்மையாரை நம்ம வந்து வழிபட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம பிள்ளைங்க வந்து நிச்சயமாக கல்வியில் சிறந்து விளங்குவாங்க. நல்ல ஒரு படிப்போ அறிவும் அவங்களுடைய அறிவாற்றலும் மேம்படும். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்னும் ஒரு எளிய பரிகாரம் இன்னொன்று என்னது பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இந்த ஹயக்ரீவர் சாமி இருக்கிறாங்க பார்த்திங்களா, அவங்களும் கல்விக்கும் அறிவுக்கும் ஒரே ஒரு கடவுள் தான். அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னு சொன்னால், புதன்கிழமை நம்ம வந்து ஏலக்காய் மாலை வந்து வாங்கி போடலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் உங்களால் முடியும் உங்களால் முடிஞ்சுன்னா நீங்களே என்ன பண்ணுங்கள், கடையில் ஏலக்காய் வாங்கி அதை கோர்த்து அதை சாமிக்கு இந்த சுண்டல் மாலைலாம் குரு பகவானுக்கு போடுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நீங்கள் உங்கள் பிள்ளைங்க கையில் கொடுத்து அதை கோர்த்து அந்த ஏலக்காய் மாலையை அந்த ஹயக்ரீவர் சாமிக்கு வந்து நீங்கள் போட்டு வந்தாலும் குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல மென்மேலும் வளர்ச்சி காண்பார்கள். சரி, இதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், அதுக்கும் இன்னொரு எளிய ஒரு பரிகாரம் நம்ம வீட்டிலையே இருக்குது. அதாவது முக்கியமாக என்னதுன்னா, இந்த குழந்தைகள் வந்து உட்காந்து படிக்கக்கூடிய ஒரு இடம். அதாவது எந்த இடத்துல வந்து உங்கள் பிள்ளைங்க வந்து உட்காந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு மூலை, அதாவது ஈசானிய மூலையில் உங்கள் பிள்ளைங்களை வந்து உட்கார வச்சு படிக்க வச்சு இது பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து அறிவாற்றல் பெற்றவங்களாக விளங்குவாங்க. படிப்பில் மந்த நிலைமையில் இருந்தாலும் நிச்சயமாக அவங்க வந்து கல்வி வளர்ச்சியில் சிறந்து விளங்குவாங்க. அதேமாதிரி உங்கள் வீட்டில் ஈசானிய மூலையில் வந்து ஏதாவது கனமான பொருட்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால், அதை கூட என்ன பண்ணுங்கள், அந்த இடத்துல இருந்து ரிமூவ் பண்ணிடுங்க. இப்படி ஒரு சில எளிய வழிமுறைகளை பின்பற்றி பார்த்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து பின்பற்றி வந்தீங்கன்னா, உங்கள் பிள்ளைங்க வந்து நார்மலாக படிச்சுக்கிட்டு இருந்தாலும் கண்டிப்பாக அந்த பரீட்சையில் வந்து தேர்ச்சி பெற்று சிறந்து விளங்குவாங்க. அவங்களுக்கு ஈஸியான எந்த காலேஜில்னாலும் இடம் கிடைக்கும். நல்ல மார்க் வந்து வாங்குவாங்க. பிள்ளைங்க வந்து அறிவு ஆற்றில் சிறந்தவர்களாகவும் விளங்குவாங்க. பிள்ளைங்க இந்த மாதிரி இருக்கிறாங்களே அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து அதாவது கம்மியாக இருக்கிறாங்கன்ட்டு ஃபீல் பண்ணாதீங்க. இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள்.